ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, தம்பிக்கு தடுப்பூசி போட தாங்க வந்திருக்கோம். எப்போவுமே குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு ஏஜ் வரைக்குமே தடுப்பூசி போட்டாங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எப்போவுமே எடை தான் கேட்பாங்க. பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் எடை எவ்வளோ வந்திருக்காங்க, கரெக்டான இடையில தான் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் பைரவாக்கு எடை செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க குழந்தைங்களோட பைரவா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு அங்கே லைனில் போய் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டுட்டு தம்பிக்கு தடுப்பூசி போட்டுட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இல்லைங்க, தம்பிக்கு தடுப்பூசி போட தாங்க வந்திருக்கோம். எப்போவுமே குழந்தை பிறந்ததுலேருந்து ஒரு ஏஜ் வரைக்குமே தடுப்பூசி போட்டாங்கன்னா அது ரொம்ப முக்கியமானது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு எப்போவுமே எடை தான் கேட்பாங்க. பிறந்த குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் எடை எவ்வளோ வந்திருக்காங்க, கரெக்டான இடையில தான் இருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி நாங்களும் பைரவாக்கு எடை செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க குழந்தைங்களோட பைரவா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தோம். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் தடுப்பூசி போடுறதுக்கு அங்கே லைனில் போய் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு என்ட்ரி போட்டுட்டு தம்பிக்கு தடுப்பூசி போட்டுட்டு அங்கேருந்து நாங்களும் கிளம்பிட்டோம். இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.